பீச் வியூ ரூம் எடுத்தீங்கன்னா இதுதான் அதோட வியூ. கோ சேனல் யூடியூபர் இவர் தான். ஓகேவா? பிடிச்சிருக்காங்க. சாமிக்கு பெந்தாலாம் படைக்கிறீங்க, டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே வச்சிருக்க மாட்டாங்க போல இருக்கு. நம்ம செக் பண்ணிட்டு அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் புஃபே இருக்கு, அதெல்லாம் என்னென்ன கொடுக்குறாங்க அந்த ப்ரைஸ்லையும் செக் பண்ணிட்டு வருவோம். இப்போ வந்து நம்ம டானாங்கில் ஹோட்டலுக்கு வந்துட்டு ஈடன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் இருக்கோம். அங்கே தான் இந்த நெக்ஸ்ட் 2 days ஸ்டே பண்ண போகிறோம். லேட்டாக ரூம்லாம் எப்படி இருக்குது எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். வேலைலாம் எவ்வளோ இருக்குது என்னென்னலாம் நான் சொல்கிறேன். இந்த ஹோட்டல் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்போசிட் பீச்சில் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு யூ கேன் கெட் அ குட் வியூ ஆஃப் த பீச். அப்படி நம்பி தான் நான் வந்து இந்த ஹோட்டலை புக் பண்ணியிருக்கோம். இந்த பயணத்தில் நம்ம கூட முழுக்க முழுக்க இருக்க போகிறது இவர் மட்டும்தான். நம்மளோட கோ சேனல் யூடியூபர் இவர் தான். ஓகேவா? பிடிச்சிருக்கா அந்த இடம் சச்சேந்திரன்? பிடிச்சிருக்கா? இப்போ ஜாமான் வைக்க போகிறோம். ஜாமான் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது செக்இன் பண்ணிக்கலாம். செக்இன் லேட்டாக தான் பண்ணுவோம். செக்இன் early செக்இன் கூட allow. அவன் என்னென்னமோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கான். என்ன சாமிக்கு பெந்தாலாம் படைக்கிறீங்க? இந்த ஊர் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. சாக்லேட்லாம் கூட வச்சுருக்காங்க சாமிக்கு. புடான்னு நினைக்கிறேன். புடா சாப்பிட போல இருக்குது. இதை பற்றி நம்ம டிரைவர்கிட்ட விசாரிச்சு பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸ்விம்மிங் பூல், அப்புறம் வைஃபை பாஸ்வேர்ட், லாண்ட்ரி, டைம் செக்இன் வந்து 2 PM, செக் அவுட் வந்து 12 PM வச்சுருக்காங்க. அப்புறம் ரிசப்ஷன் நம்பர்னாக்கா 0, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே வச்சுருக்க மாட்டாங்க போல இருக்குது. நம்மளுக்கு செக்இன் 2 o'clockனு சொல்லிட்டாங்க. இப்போ மணி வந்து ஒரு எத்தனை, இந்த ஊர் டைம் வந்து 12:15 தான். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து போக முடியாது. இப்போ வந்து நம்ம ரூமுக்குள்ளே போயிட்டு ரூம் எப்படி இருக்குது என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்துடுவோம். அப்புறம் நான் சைட்டில் வந்து ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் புக்கிங்கில் இருந்து. அந்த ப்ரைஸ்க்கு ரூம் ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பீச் வியூ இல்லை, இந்தாண்ட பில்டிங் வியூ தான் சைட்டில் கிடச்சிருக்கு. அதே பீச் வியூனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இந்த எக்ஸ்ட்ரா கவுச் இருக்கு இங்கே. அவ்வளோதான் ரூம் ஓவரால், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு இது கூட சேர்த்து ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு, பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டுருவோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஹோட்டலோட ஃபெசிலிட்டிஸ் செக் பண்ணிட்டு அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் புஃபே இருக்குது, அதெல்லாம் என்னென்ன கொடுக்குறாங்க அந்த ப்ரைஸ்லையும் செக் பண்ணிட்டு வருவோம். ஸ்விம்மிங் பூல் வந்து level 2ல் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ரெஸ்டாரண்ட் வந்து ரெஸ்டாரண்ட் level 2ல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் வந்து level 3ல் இருக்குது. இதுதான் ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூலுக்கு டைமிங் இருக்குது, 9 o'clock மேலே தான் ஓப்பன் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு இண்டோர் பூல். இதில் வியூவும் செம்மையாக இருக்குது. அதுதான் பீச் வியூ தெரியுதுங்களா? ஸோ நைஸ். பீச் வியூ ரூம் எடுத்தீங்கன்னா இதுதான் அதோட வியூ. கீழே கடைகள்லாம் இருக்கும். இன்னைக்கு பீச்சு ஆக்சுவலி இந்த இடம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. டீ இறங்கலாம். கீழே ஒரு ஜிம் வச்சுருக்காங்க. பேசிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு வந்து இங்கே நீங்கள் போகலாம்.
ரூம் கூட இருக்குது பக்கத்துலேயே. மசாஜ் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதோட ப்ரைஸிங் தெரியல, இங்கே ஆள் இல்லை நினைக்கிறேன். இது க்ளோஸ் டவுனா என்னன்னு தெரியல, எதுவுமே இல்லை. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை. இங்கே ஒரு மாதிரி ஆம்பியன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது, சாலட் இருக்குது, கூட இருக்கு. ஸ்டேஷன் கூட இருக்கு. சாப்பாடு நிறையா தான் இருந்துச்சு, டாப்அப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சாப்பாடும் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும்.